Thank you. God bless you all. God bless you. Shalom. Shalom. Thank you for joining us. It is my honor and privilege to welcome you all to this auspicious day, a beautiful day, a remarkable day in history. Sin was flattered, sin was frightened, sin was scared, unrighteous trembled. The promised, the salvation, the holiness has just landed on earth. I welcome you all to this beautiful day, not just to celebrate, but discuss, investigate the birth, and experience the salvation along with us. I welcome you all, and I wish a very, very, very happy Christmas to all of you. God bless you all. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள், வரலாற்றில் மிக முக்கியமான நாள். நாம் அனைவரும் இன்று கிறிஸ்துவின் பிறப்பில் நம் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட முக்கியமான காரியங்களை நாம் படிக்க போகின்றோம், பார்க்க போகின்றோம். அதனை பேசி உணர்ந்து எடுத்து சென்று வாழ்க்கையில் பயன்படுத்த போகின்றோம். Hallelujah. Amen. Amen. God bless you. By the time this video people are watching, let me wish them, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஓகே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 35. Luke chapter 2, 25 to 35. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 35 வாசிக்க கேட்போம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்ததற்காய் தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஆமென். Hallelujah. Read me 34 and 35 one second. 34 and 35. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். Then Simeon blessed them and said to Mary his mother, behold, this child is destined for the fall and rising of many in Israel, and for a sign which will be spoken against. Yes, a sword will pierce through your own soul also, that the thoughts of many hearts may be revealed. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சிறப்பான நாளின் செய்தி மை ரிடம்ஷன், என் மீட்பு. மை ரிடம்ஷன், என் மீட்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் மீட்பு, என் மீட்பு. கைகளை வாங்கி நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, இந்த நாளை நீர் அமைத்து தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பேசவிருக்கின்ற காரியங்களில் நீர் உம்முடைய பிரசனத்தால் நிரப்பி அதை நாங்கள் பற்றி கொள்ள வாழ்க்கையில் பயன்படுத்த நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம். ஷலோம். பக்கத்தில் பார்த்து விஷ் பண்ணுங்க. ஷலோம், ஷலோம். காட் பிளஸ் யூ. ஆமென். சிரிச்ச முகத்தோட ஷலோம். எஸ், வெல்கம், வெல்கம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு மிக முக்கியமான இந்த மீட்பின் பிறப்பு இருக்கு பாருங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுன்றதை விட அனைவருடைய மீட்பும் பிறந்ததுன்னு தான் சொல்லுவோம் நம்ம. த சால்வேஷன், ஆமாவா இல்லையா? மீட்பு, நம்மளை விடுவிக்க வந்த மீட்பு பிறந்த நாள் இந்த நாள்.
அதனால சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இயேசுநாதர் எப்பவுமே உலகத்திற்கு வெளிச்சம் என்று கருதப்படுவார். ஆமாவா இல்லையா? அவரே சொல்லியிருக்கார், நானே உலகுக்கு ஒளியா இருக்கின்றேன். அது இந்த அவருடைய பிறப்புல ரொம்ப சிங்க் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா, வருஷத்தோடைய அக்டோபர், ஆகஸ்ட் முடிஞ்சு அக்டோபர் அப்போ உலகம் சுத்தி கொண்டே என்ன செய்தான், சூரியனை விட்டு விலகி செல்லுது. ஹலோ, சோலார் சிஸ்டம்ல சூரியனை விட்டு இப்படி விலகி செல்லும் போது நம்மளுடைய டெம்பரேச்சர்லாம் குளிர ஆரம்பிக்குது. புரியுதா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு? அக்டோபர்ல இருந்து நமக்கு என்ன ஆகுது, வெயில் கொஞ்சம் கம்மி ஆகுது, இருள் அந்த டார்க் டைம் ஜாஸ்தி ஆகுது. காலையில விடியற் காலையிலாம் பாத்தீங்க அப்படின்னா 6 மணி ஆனாலும் இருட்டா இருக்கும். நவம்பர் டிசம்பர் அப்போ கவனிச்சிருக்கீங்களா? எஸ். அப்போ இந்த உலகம் அப்படி வெளியில நவுந்து வருது, சூரியனை விட்டு நவுந்து வருது, இருள் மொத்தமா சூழ்ந்துருது. கரெக்டா டிசம்பர் 25ஆம் தேதியில இருந்து திரும்பவும் பூமி சூரியன் பக்கம் நெருங்க ஆரம்பிக்கும். அந்த டர்னை டேக் ஓவர் பண்ணி திரும்ப சூரியன் பக்கம் நெருங்க ஆரம்பிக்கும் போது அந்த இருள் எல்லாம் விலகி போகின்றது, வெளிச்சம் வருகின்றது. ஆமென். இத சிம்பாலிசமா சொல்லுவாங்க. ஆனா கரெக்டா 25ஆம் தேதி இயேசுவும் பிறந்ததுனால நம் பாவங்களை மீட்பர் என்று அவருக்கு பட்டம் சூட்டப்பட்டது. அல்லேலூயா. அவர் உலகுக்கே ஒளியானவர், இந்த இருளில் இருந்து நம்மளை மீட்க வந்தவர் சொல்லி இந்த டிசம்பர் 25 அதனாலதான் நம்ம கிறிஸ்துமஸா நம்ம கொண்டாடுறோம். ஆமென். அல்லேலூயா. ஓகே, கிறிஸ்துமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசுநாதர் ஒரு 3 பேர் பிதாவானவர் பேசுவார், தேவதூதர்கள் தோன்றி சொல்லுவாங்க, அவங்க போய் பார்ப்பாங்க, சாஸ்திராங்கமா விழுவாங்க. இதை மட்டுமே பேசிட்டு கை தட்டிட்டு நமக்காக ஒரு மீட்பர் பிறந்தார், சந்தோஷம், ஹாப்பி, அல்லேலூயா அப்படின்ட்டு போறது நம்மளுடைய சப்ஜெக்ட் கிடையாது. சப்ஜெக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். இயேசுநாதர் எது செஞ்சாலுமே அது நம்மளுடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட காரியமா தான் இருக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. தான் பேசின ஒவ்வொரு வார்த்தை, செய்கின்ற ஒவ்வொரு செயல் எதுவா இருந்தாலும் இயேசுநாதர் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு சம்பந்தப்பட்ட விதமா தான் செய்வார். ஆமாவா இல்லையா? ரைட். அவருடைய பிறப்புமே அப்படிப்பட்ட காரியம். இயேசுநாதருடைய பிறப்பு இயேசுநாதருடைய பிறப்புல எதுவும் கிடையாது, நம்மளை மீட்க பிறந்தார் அவ்வளவுதாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியா விட்டுற முடியாதுங்க. ஏன்னா கண்ணியின் வயிற்றில் பிறக்கின்றார். அவர் பிறப்புல நிறைய மர்மங்கள் இருக்கு. அது எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம மீட்பை எப்படி அடையணுன்றதுக்கான லெசன்ஸ், செய்திகள், பாடங்கள் எல்லாவற்றையும் அன்னைக்கு தன்னுடைய பிறப்பிலே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இயேசுநாதர். இன்னைக்கு அந்த பாடங்கள் என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில மீட்பு நமக்கு தேவையா இல்லையாங்க? தேவையா இல்லையா? ரைட். ஓகே, இன்னைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு உடல் சுகம் தேவைப்படுது, சில பேருக்கு பணம் தேவைப்படுது, சில பேருக்கு நல்ல ஒரு கணவன் தேவைப்படுறாரு, சில பேருக்கு குடும்ப சமாதானம் தேவைப்படுது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையாங்க? அந்த பிரச்சனைக்கெல்லாம் மீட்பு என்னது? இயேசுநாதரை நிறுத்தினா சரியாயிருமா? இல்ல. இன்னைக்கு உடல் சுகம் இல்லைன்னா சுகம் பெறுவதுதான் மீட்பு. நான் சொல்ல வருது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு செய்தி போறதுக்கு முன்னாடி லைட்டா உங்களுக்கு நான் ஒரு புரியுற மாதிரி சொல்றேன். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்ரீ இருக்காங்க இல்லையா? இருக்காங்களா இல்லையா? அவங்களுக்கு மீட்பு என்னதுங்க? இயேசுநாதரா இல்ல அந்த பிரச்சனையில இருந்து விடுதலையா? அப்ப எது மீட்பு அவங்களுக்கு? விடுதலை தான் மீட்பு. இயேசுநாதர் அதற்கான வழி. நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு தேவை அந்த பிரச்சனையில இருந்து மீட்பு. இயேசுநாதர் அதற்கான தேவதூதன் போல அங்க செயல்பட்டார். இயேசுநாதர் அங்க என்னவா ஒரு கருவியாக செயல்படுகின்றார். இதுதான் விஷயம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் மீட்பு தேவைப்படுது. ஒத்துக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. பண தேவையா இருக்கும், உடல் சுகமா இருக்கும், இப்படி பல தேவைகள் இருக்கு இல்லையா? இந்த தேவைகளை எப்படி சரியா அடையணுன்றத இயேசுநாதர் அவருடைய பிறப்புல சொல்லி கொடுத்திருக்கார். ஹலோ, இயேசுநாதர் அவருடைய பிறப்புல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் 5 முக்கியமான பாயிண்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 5 பாயிண்ட நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்க மீட்பை நீங்க அடைஞ்சிடலாம். ஆமென். அல்லேலூயா. நீங்க பேப்பரோ பென்னோ வச்சிருந்தீங்கன்னா எடுத்து ஒவ்வொரு பாயிண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. because each and every point is a valuable point and it is a complete lesson for you to attain your salvation. So let us get into the subject. First point, பெரிய காரியங்களுக்கு
நிச்சயம் நேரம் எடுக்கும். கிரேட் திங்ஸ் டேக் டைம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பெரிய காரியங்களுக்கு நேரம் எடுக்கும். கிரேட் திங்ஸ் டேக் டைம். மத்தேயு 1:17 வாசிக்க பார்ப்போம். மத்தேயு 1:17. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும், சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் பாபிலோனிலிருந்து கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். 14 தலைமுறைகளுமாம். நாளைக்கு நேரம் இருந்ததுன்னா மத்தேயு 1:1-17 நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். திரும்ப ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. எந்தெந்த தலைமுறை எவ்வாறு வந்தது, அதாவது ஆபிரகாம்ல இருந்து இயேசுநாதர் வரைக்குமான தலைமுறைகளை எழுதியிருப்பாங்க. இப்ப 17வது வசனத்துல தெளிவா கால்குலேட் பண்ணி கடைசியா டோட்டல் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி டோட்டல் பண்ணி சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரே ஒரு முறை வாசிக்க பார்ப்போம். ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் எத்தனை தலைமுறைகள்? 14. அடுத்து வாசிங்க. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும், பாபிலோனுக்கு சிறைப்பட்ட காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள். 14. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல், பாபிலோனுக்கு சிறைப்பட்ட போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும், 14 தலைமுறைகளுமாம். மொத்தமா எத்தனை தலைமுறைங்க? 42 தலைமுறைகள். 42 generations. நான் என்ன சொல்றேன், ஆபிரகாம் முதல்ல ஆதாம் ஏவாள். யார் முதல்ல தப்பு செஞ்சா? வராதே, சத்தமே வராது. நல்ல நாள் பொழுதுமா எங்களை குத்தி காமிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இங்க ஃபெமினிசம்லாம் நான் பேச வரல. ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் வாட் இஸ் டோல்ட் இன் தி பைபிள். பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னு நான் கேட்டேன். நான் வேற ஒண்ணும் இல்லை. தவறு செய்யறாங்க. ரெண்டாவது ஆதாம் செய்யறாரு. தேவனுடைய பேச்சை கேட்காம நடந்துக்கிறாங்க, பாவத்துல விழுறாங்க. சரி, அது டிசோபீடியன்ஸ். ஆனா பாவம், பெரிய பாவம் என்ன தெரியுமா? மர்டர். காயின் ஆபேல கொன்னதுதான் பெரிய பாவங்க. ஆமாவா இல்லையாங்க? ஆமேன். இப்போ நான் என்ன சொல்றேன், மனித நேயமே பாவத்துல விழுந்துருச்சு. பிதாவானவர் என்ன செஞ்சிருக்கலாம்? உடனே தான் மகன் அனுப்பி காப்பாத்திருக்கலாம். ஆபிரகாமுக்கு அப்புறம் அனுப்பியிருக்கலாம். யோசேப்பு கஷ்டப்படும் போது அனுப்பியிருக்கலாம். நோவா கஷ்டப்படும் போது அனுப்பியிருக்கலாம். மோசே கஷ்டப்பட்டாருங்க, உடனே அனுப்பியிருக்கலாம். எங்கேயும் அனுப்பல. சரி, பாபிலோன்ல போய் அடிமைத்தனம் ஆயிடுச்சு. தன்னுடைய சொந்த மக்கள், பிதாவானவர் இஸ்ரேல் மக்களை தான் மகன் சொல்றார். அவங்க போய் கஷ்டப்படும் போது இயேசுநாதர் அனுப்பி காப்பாத்திருக்கலாம். நடக்கல. ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள். தாவீதுல இருந்து பாபிலோன் வந்து 14 தலைமுறைகள். பாபிலோன்ல இருந்து இயேசுநாதருக்கு எத்தனை தலைமுறைகள்? 14. மொத்தம் 42 தலைமுறைகள். இது 42 தலைமுறைகள் ஈஸியா சொல்லிடுறோம்ல. வருஷ கணக்குப்படி பார்த்தா ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் 1000 வருஷம், தாவீதுல இருந்து இயேசுநாதர் வரைக்கும் 1000 வருஷம். ஹலோ, இன்னைக்கு நம்ம ஜோமணி 3வது நாள் ஆண்டவர் பதில் தரலைன்னா நமக்கு கோவம் வருது. இங்க 2000 வருஷம் கடந்து விட்டது. 2000 வருஷம் கழிச்சுதான் தேவன் தன்னுடைய மகனை உலகுக்கு அனுப்புகின்றார். அப்போ 2000 வருஷம் உலகம் பாவத்துல இருக்கு, துஷ்டத்தனத்துல இருக்கு, இச்சையில இருக்கு. ஆனா ஏன் தேவன் 2000 வருஷம் கழிப்பி அனுப்பணும் அப்படின்னா, பெரிய காரியங்கள் நடப்பதற்கு நேரம் நிச்சயம் எடுக்கும். ஆமென். இதுக்கு எனக்கு என்ன பாஸ்டர் சம்பந்தம்னா, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ஜோமணி ஒண்ணு நடக்கல அப்படின்னா கவலையே படாதீங்க. தேவன் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கார். அதனாலதான் நேரம் எடுக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. ஆமென். நேரம் எடுக்குதுன்னா தேவன் இல்லைன்னு சொல்லிட்டார். என் ஜபத்தை கேட்கல தேவன் என் ஜபத்தை மதிக்கலன்னு கிடையாது. அது ஏற்ற வேளையில உங்களுக்கு சரியான அந்த மெச்சூரிட்டி வரும் பொழுது அந்த பெரிய காரியத்தை தேவன் வாய்க்க செய்வார். ஆமென். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம உடனே சோர்ந்து போயிடுறோம் பாருங்க, வாழ்க்கையில ஜெபிச்சது கிடைக்கலன்னு. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஏற்ற வேளையில பெரிய காரியத்தை தேவன் வாய்க்க செய்வார். இங்க தன்னுடைய மகன் அனுப்புனதுக்கு 2000 வருஷம் தேவன் எடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற சமயத்துல தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கிரேட் திங்ஸ் டேக் டைம். ஆமென். இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், தி சீக்ரெட், kept it secret, ரகசியமாக வையுங்கள். keep it secretly.
ரகசியமாக வையுங்கள். மத்தேயு 1:13-14 வாசிக்க பாப்போம். நினைச்சுக்கா. செருபாபேல் அபியூதை பெற்றான், அபியூத் எலியாக்கிமை பெற்றான், எலியாக்கிம் ஆசோரை பெற்றான். ஐம் சாரி, ஜஸ்ட் a minute. மத்தேயு 2 நினைக்கிறேன். நினைச்சுக்கா. மத்தேயு 2 ஆமா 16-17 இருந்து வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் யார் கொலை செய்கின்றார்? ஏரோது கொலை செய்கின்றார். 2வது வசனத்திலே 13-14 வாசிங்க. நினைச்சுக்கா. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அல்லேலூயா. இது யாருக்குங்க இந்த சம்பவம் நடக்குது? எந்த பிள்ளையை கொண்டு போய் ஒளிச்சு வைக்க சொல்றாரு தேவதூதன்? யார? சத்தமா சொல்லுங்க பாப்போம். நான் என்ன சொல்றேன்? இயேசுநாதர் யாருடைய பிள்ளைங்க? யாருடைய பிள்ளை? பிதாவானவருடைய பிள்ளை. அவரை எங்க ஒளிச்சு வைக்கணும்? அவருக்கு இல்லாத சக்தியா? அவருக்கு இல்லாத ஆட்களா? ஏன் இப்படி சொடக்கு போட்டாருன்னா எத்தனை பாதுகாப்பு வந்து இறங்கிரும்? ஏரோதை இல்லாம பண்ணிடலாம். ஏன் இந்த இடத்துல ஒளிச்சு வைக்கணும் சொல்லுங்க பாப்போம். இயேசுநாதர ஒரு மனுஷன், ஒரு அரசன், அவனுக்கு பயந்துட்டு இயேசுநாதரை ஈப்துல போய் வளர்க்கணுமாங்க? எந்த விதத்துல இது நியாயம்? இயேசுநாதர் பிதாவானவரின் ஒரே மகன். ஏன் செய்யணும்னா ஏற்ற வேளை வர வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. That is the second point. You have to keep it secretly. ஹலோ, இன்னைக்கு பாயிண்ட் பாத்தீங்க, பெரிய காரியங்களுக்கு நேரம் எடுக்கும். தேவன் உங்களுக்கான மீட்பை உங்களுக்குள்ள போட்டுட்டார். ஏற்ற வேளையில அது வரும். இப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. நிச்சயம் மெசையா பிறக்க போறார், நிச்சயம் மீட்பெண்ணே அடைய போகுது. இப்ப நான்சி அக்கா 4 வருஷமா ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. பிதாவானவர் என்ன சொல்றார்? வாக்குத்தத்தம் தரார். நிச்சயம் உன் தலையை உயர்த்துவேன். அந்த விதையை போட்டுட்டார். பெரிய காரியம் நடக்க போகுது. 2வது பாயிண்ட் என்ன செய்யணும்னா, நான்சி அக்கா கொடுத்த விதையை போய் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. You have to keep it secretly. ரகசியமாக வைக்க வேண்டும். இன்னைக்கு பெரிய பெரிய மில்லினியர் சொல்ற மிகப்பெரிய பாயிண்ட் என்னன்னா, வாட் எவர் இட் இஸ் டன், டூ இட் பிரைவேட்லி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் வெளியில சொல்லக்கூடாது. ஏன்னாங்க, நீங்க நல்ல விசுவாசமா இருப்பீங்க, கூட உள்ளவங்க இருப்பாங்களான்னு கேட்டேன். நம்மளுடைய பிரபுபாய் இங்க இருக்காரு. இன்னைக்கு அவர் சொல்றாரு, இன்னும் 1 வருஷத்துல சைரன் வச்ச கார்ல நான் வந்து இறங்குவேன் ஐஏஎஸ்ஆ. அது அவருடைய விசுவாசம். தேவன் அவர் கொடுத்தது, அவர் நம்புறாரு. இப்போ அவரை சுத்தி உள்ள நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க? முதல்ல நீ ஒரு வேலைக்கு போட, அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம், உன் தகுதிக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? சொல்லியிருக்காங்களா பிரபுபாய்? சொல்லியிருக்காங்க. இப்ப இதனால என்ன நடக்குது? இதை சுத்தி ஒருத்தவங்க ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து இப்படி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல பிரபுபாய்க்கு என்ன ஆயிருதுன்னா, இது தேவன் சொன்னது இல்ல போல, நம்மளா நினைச்சிருப்போமோ அப்படின்னு அவ்விசுவாசம் தொடங்க ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி 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 ஒரு நாள் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற விடாம பண்ணிரும். அதனாலதான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் இட் வெரி சீக்ரெட்லி. இயேசுநாதருடைய பிறப்பே சீக்ரெட்டா வைக்கும் போது தேவன் தந்த வாக்கு தத்தத்தை நீங்களும் சீக்ரெட்டா தாங்க வைக்கணும். வேற வழியே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள்ட்ட கூட சொல்ல மாட்டேன் சிஸ்டர்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் வீட்டில் ரொம்ப ஜோக் அடிப்போம் எங்க அம்மாவை, உன்னை இந்திய ராணுவத்தில் நாங்கள் சேர்த்து விட்டுருக்கணும் அப்படின்னு. ஏன்னா எது சொன்னாலும் வெளியில சொல்லிடுவாங்க. சொல்லாதன்னு சொல்லியுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க.
புரியல உங்களுக்கு? ஏம்மா இந்த விஷயத்த எங்கள் அக்காட்ட ஊருக்கு போகிற விஷயத்த சொல்லாத, சர்ப்ரைஸாக போவோம் அப்படின்னா ஃபோன் பண்ணி நாங்கள் ஊருக்கு வரோம், அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. இது நல்ல விஷயம். இது இது எப்பவும் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் தேவன் ஒரு சில காரியத்தை உங்களுக்குள்ளே போடுவார் பாருங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமேன். ஏன்னா சுற்றி உள்ளவங்களுக்கு தேவன் உங்களை கொண்டு செய்ய போறது தெரியாதுங்க. அதனால அவங்க அவிசுவாசமா பேசுவாங்க. அவங்களையும் நம்ம கோச்சிக்க முடியாது. சில பேர் ரியாலிட்டி பேசுவாங்க. என் நண்பர் ஒருத்தர் இருக்கான், தேவன் என்னை சொல்லியிருக்கார் என்னை பெரிய இடத்துல வைப்பேன்னு. அதை ஒரு நாள் தெரியாம அவன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் அன்னையிலேருந்து ரியாலிட்டி மட்டும்தான் பேசுவான். மச்சான் இந்த வயசுல இந்த வேலை செய்யணும், இப்போ இது இப்படி ரியாலிட்டி பேசிட்டே இருப்பான். நமக்கே ஒரு நேரம் என்ன தோணிடும், ஆண்டவர் தெரியாம சொல்லியிருப்பாரோ, வேற யாருக்கோ சொல்ல வேண்டிய நம்மள்ட்ட வந்துருச்சோ அப்படின்ற அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள என்ன ஆயிரும், அவிசுவாசம் பூந்துரும். அதனாலதான் வெளியில சொல்லக்கூடாது. இங்க நல்லா கவனிங்க, இயேசுநாதர் பிதாவின் ஒரே மகன், அவருக்கு இல்லாத வல்லமையே கிடையாது. ஆனா அவரையே அமைதியா ஒதுக்கி வச்சிருக்காங்க, யாருக்கும் தெரியாம. ஆமேன். 3 ராஜாக்கள் வந்தாங்க இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்துட்டு போய் மிரட்டினோன்னே இயேசுநாதர் இங்கதான் இருக்காருன்னு போய் சொன்னாங்களா? கொஞ்சம் கூட பயப்படாம அந்த ரகசியத்தை வெளியவே சொல்லல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் சொல்லாதீங்க. உங்களுக்கு சொன்ன மீட்பை சொல்லாதீங்க. தேவன் உங்களுக்குள்ள விதைச்ச விதைய சொல்லாதீங்க. That is the second point. You should never tell what God has given you. Keep it secretly. ரகசியமாக வையுங்கள். ஆமென். 3வது, no room for resources. சத்திரத்தில் இடமில்லை. லூக்கா 2:6-7 வாசிங்க பாப்போம். நினைச்சுக்க. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாமல் இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சிருங்க. சத்திரத்தில் இடமில்லாமல் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையில் கடத்தினாள். பிறந்தது யாருங்க இங்க? இயேசுநாதர். அவருக்கு இல்லாத செல்வமா, அவருக்கு இல்லாத ரிசோர்ஸா? ஏங்க, இயேசுநாதர் பிதாவின் மகன்ங்க. இன்னைக்கு உலகத்துல கொஞ்சம் பாருங்க, இன்னைக்கு அந்த வீடியோஸ்லாம் வெளியில போடுறாங்க. ஒரு பிள்ளை பிறந்தா என்னென்னமோ செய்யறாங்க. உலகத்துல உள்ள தகப்பன் தாயார் என்ன செய்யறாங்க, பயங்கர கிஃப்ட்ஸ் கொண்டு வராங்க, எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறாங்க. சில பேர்லாம் பிள்ளைய ரொம்ப அப்படியே ஏசி பிறந்த போதே ஏசி ரூம்ல பிறக்க வச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப கவனிக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆண்கள் சைடு உறங்கிட்டீங்களா? ரொம்ப கவனிக்கிறாங்க. இங்க பிறந்தது யாரு? இயேசுநாதர். உலகத்தை மீட்க வந்த மீட்பர். இன்னைக்கு ரோட்ல போகும்போது பாருங்களேன், ஒன்னும் செய்யாதவனுக்கு தானே தலைவர்னு போஸ்டர் ஓட்டியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? சிங்கத்தின் சிங்கமே, ரத்தத்தின் ரத்தமே. என்னென்ன போன வாரம் ஓட்டிட்டு வந்தீங்களா? சிரிக்கிறீங்களே, அதான் கேட்டேன். மீட்க வந்த தகப்பனே, தாயே, இதையும் சேர்த்து ஓட்டலாம்ல, எங்களை கொள்ளையடிக்க வந்த பேயே அப்படின்னு. அதாவது உலகத்துல ஒன்னும் பெரிய தியாகம்லாம் செய்யல, சும்மா ஒரு 2 பேருக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு இன்னைக்கு பெரிய பேனர் அடிச்சுக்கிறாங்க. சரி, இன்னைக்கு உலகத்தார விடுங்க, பாலிட்டிஷியன்ஸ்லாம் விடுங்க. பாலிட்டிஷியன்ஸ் they'll never get good. Let's leave them. கிறிஸ்தவத்துல இது நடந்துருக்கு பார்த்திருக்கீங்களா? கிறிஸ்தவத்துல இது நடந்திருக்கு பார்த்திருக்கீங்களா? நம்ம சபையில நடந்திருக்கு பார்த்திருக்கீங்களா? இப்ப மட்டும் ஆழ்ந்த உறக்கம் பாஸ்டர், அப்ப மட்டும் அந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு கேட்கலன்றீங்களே. இது கிறிஸ்தவத்துல நடந்து பார்த்திருக்கீங்களா? வல்லமையுள்ள ஊழியக்காரர் போட்டு பாஸ்டர் எப்படி இருப்பார் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஆமேன். இல்ல ஏதாவது பதில் சொல்லுங்க. ஆமேன். வல்லமையுள்ள போதகர், பேய்களை ஓட்டுகின்றவர், தீர்க்கதரிசி, இதெல்லாம் போட்டு சாதா
மண்ணினால் ஆன மனிதனுக்கு இவ்வளவு கெட்டப்பு. இங்க உலகத்தை உண்மைக்குமே மீட்க வந்த மீட்பருக்கு பிறக்கும் போது சத்திரத்தில் கூட இடம் இல்லை. இதுல இருந்து என்ன சொல்ல வராரு இயேசுநாதர்? நம்மளுடைய மீட்பு, நமக்குன்னு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு இல்லையா? நமக்கு ஒரு வாக்குத்தத்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், உன்னை வாளாக்காமல், இதுதான் வாக்குத்தத்தம். நீங்க இப்ப பயங்கர கஷ்டத்துல இருக்கீங்க, தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை பாஸ்டர் மூலியமா உங்களுக்கு கொடுத்திருக்கார். இந்த வாக்குத்தத்தத்தை உங்க மனசுல கொண்டு வரதற்கு இடமே இருக்காது. ஏன்னா நம்ம மனசு ஃபுல்லா இன்னைக்கு கவலை, சோகம், துக்கம் எல்லாவற்றிலும் நிறைஞ்சு இருக்கு. அந்த வாக்குத்தத்தத்துக்கான ரிசோர்ஸே அங்க இருக்காது. ஹலோ, there is no room for the resource. சத்திரத்தில் இடம் இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தத்துக்கு இருதயத்துல இடம் இல்லைங்க. ஏன்னா வாழ்க்கை நம்ம மனசு என்ன தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. பாஸ்டர் சொன்னார் அதெல்லாம் சரி, ஆனா இதை செய்யணும், அதை செய்யணும், இந்த துக்கம், அந்த துக்கம், அந்த சோகம், இத சோகம், வரிசையா இருந்துகிட்டே இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? நீ கை எப்படி வச்சு சொல்லுங்க. சத்திரத்தில் அந்த வார்த்தைக்கு இடம் இல்லை, இருதயத்தில் வார்த்தைக்கு இடம் இல்லை. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறோம் 100%. நெக்ஸ்ட் சண்டே சர்ச்சுக்கு வரோம், பாஸ்டர் பேசுறது எல்லாம் கேட்கிறோம். குட், ஆல் ரைட், காட் பிளஸ், ஆமேன். ஆனா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த வார்த்தை எங்க போதுனே தெரியாம போயிருதா இல்லையா? பிகாஸ் நெகட்டிவிட்டி, மனசுல இடமே இல்லை அந்த வார்த்தையை கொண்டு வரதுக்கு. நெகட்டிவிட்டி தொடர்ந்து, உன்னால இது செய்ய முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால முன்னேற முடியாது, நீ உருப்பட மாட்ட, தொடர்ந்து இந்த மாதிரி காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த வாக்குத்தத்தம் இறங்கி நம் மனதில் வருவதற்கு இடமே இல்லை. வாழ்க்கையில் இந்த சூழல் வந்திருக்கா இல்லையாங்க? தேவன் பேசியுமே நம்மளால அதை ஏத்துக்க முடியாது. அந்த சூழல் வந்திருக்கா? அந்த சூழல்ல இருந்திருக்கீங்களா? இருந்தவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். பெரிய கடன் பிரச்சனை இருக்கும், ஆனா தேவன் சொல்லுவார், உன்னை ஐஸ்வர்யவானாக்குவேன். நல்ல ஜோக் ஆண்டவரே. சொல்லியிருக்கோமா இல்லையா? நான் சொல்லியிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், வாக்கு தத்தம்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வாக்கு தத்தத்துக்கு பணம் தருவாங்கன்னா நான் தான் கோடீஸ்வரன், தெரியுமா உங்களுக்கு? அப்படி இப்ப ஜோமன்ற ஆட்கள்லாம் நீ பெரிய ஆளா வருவாய், அப்படி வருவாய், இப்படி வருவாய்னு மனசு ஏத்துக்காது. ஏன்னா நம்ம இருக்கிற சூழல் அப்படியே. நம்ம சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படுறோமே, எப்படி தேவன் நம்மளை உயர்த்துவார்னு மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு மீட்பர் ஒருத்தர் பிறந்திருக்கார், அவரை வைப்பதற்கு இங்க இடமே இல்லை. இன்னைக்கு தேவன் ஒரு வார்த்தையை நமக்கு தந்திருக்கார், அது நம்ம மனசுல போடுறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா மனசு என்ன சொல்லுது? முடியாதுன்னு சொல்லுது. மனசு என்ன சொல்லுது? ஏத்துக்க மாட்டேங்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனசு ஏத்துக்க மாட்டேங்குது சிஸ்டர். தேவன் சொல்லுகின்ற அந்த மீட்பை ஏத்துக்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஞானதாஸ் அங்கிள்கிட்ட தேவன் பேசுறார், நீ பெரிய கோடீஸ்வரன் ஆவாயின்றார். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. தேவன் சொல்லிட்டார், நன்றி செலுத்துறோம். ஆனா யாராவது போன் பண்ணி ஒரு பில்லு கேட்டுட்டா அந்த வார்த்தை அப்படியே விலகி போயிடுது. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? ஒரு சோகம் வந்துருதா இல்லையா? மனசுல அந்த வார்த்தை நிக்க மாட்டேங்குது, அந்த வார்த்தையை இறக்க முடியல. அல்லேலூயா. That is the third point. There is no resource. ஆனா அதுவே உங்களுக்கு பெரிய சைன் நான் சொல்றேன். அது பெரிய அடையாளம் உங்களுக்கு, உங்க மீட்புக்கு அது பெரிய அடையாளம். எந்த காரியத்திற்கு எந்த ரிசோர்ஸுமே இல்லையோ அது தேவன் உங்களுக்குள் போட்ட காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த காரியத்துக்கு ரிசோர்ஸ் இல்லையோ அது தேவன் ஆன மீட்பு, தேவனால் அனுப்பப்பட்ட மீட்பு. தேவன் அதை அனுப்பியிருக்கிறார். எந்த விஷயத்துல பயங்கர பிரச்சனை வருதோ, எந்த விஷயம் இது நடக்கவே நடக்காது. போன வாரம் நம்ம அதை தானங்க பார்த்தோம். நம்ம எந்த ஊர்ல இருந்து மீட்பர் பிறக்க மாட்டார் நினைச்சாங்களோ அதே ஊர்ல தான் மீட்பர் பிறந்தார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஆமேன். அது போல இன்னைக்கு மனசுல ஏத்துக்க முடியல தேவன் சொன்ன வார்த்தைய அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, அதுதான் தேவன் அனுப்பின மீட்பு. சொல்லிக்கோங்க, அதுதான் தேவன் அனுப்பின மீட்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுதான் தேவன் அனுப்பின மீட்பு. உங்க வாழ்க்கையில அதுக்கு ரிசோர்ஸே இருக்காதுங்க. தேவன் சொல்லுவார், உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவேன், மான்கால்கள் ஆக்குவேன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவேன்.
ஆனா அன்றாட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதற்கு வழியே இருக்காது. ஐஸ்வர்யான ஆகிறதுக்கு வழியே இருக்காது. மான்கால்கள் ஆகிறதுக்கு வழியே இருக்காது. ரிப்போர்ட் எல்லாம் வேற மாதிரி சொல்லுதே. வழியே இருக்காதுன்னு இருக்கு பாருங்க. அது தேவன் உங்களுக்கு அனுப்பின மீட்பு. அதை நிச்சயம் தேவன் வாய்க்க செய்வார். which leads me to the fourth point. நிச்சயமாக, it is surely done. நாலாவது பாயிண்ட், நிச்சயமாக. ஆமென். ஒரு மீட்பர் பிறக்கிறார். பிறக்கும் போதே அவரை கொல்வதற்கான எல்லா முயற்சிகளும் ஏறெடுக்கிறாங்க. பிறப்பதற்கு நல்ல ஒரு இடம் இல்ல, பயங்கர தடை இருக்கு. நீங்க இன்னும் டீப்பா படிச்சீங்கன்னா பயங்கர வேதனை. மரியாள் அவருங்க கடந்து வர பாதை பயங்கரமான கடினமான பாதை. ஏன்னா அவங்க வந்த பாதையிலே தான் யாக்கோபு தான் மனைவியை இழந்திருப்பார். ஹலோ, ஹிஸ்டரியை நீங்க கரெக்டா லிங்க் பண்ணீங்கன்னா அதே இடத்துல பிரசவ வழியில இறந்திருப்பாங்க. அதே பாதையில தான் மரியாள் வராங்க. எவ்வளவு கடினமா இருந்திருக்கும். ஒரு கழுதையின் மேல் ஏறி வரும்பொழுது நிறைய பேர் துரத்திட்டு வேற இருக்கான். இயேசுநாதரை தேடுறானுங்க. பிறக்கிறதுக்கு சரியான இடம் இல்ல, பயங்கர வேதனையா இருக்கும் பொழுது தேவன் சொன்ன காரியம், தேவன் உங்களுக்கு என்று அனுப்பின மீட்பை நிச்சயமாக வாய்க்க செய்வார். ஆமென். எவ்வளவோ தடைகள் ஏற்படுத்தினாலும், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த இயேசுநாதரை பிறக்க விடாம பண்ணிடணும்னு நினைச்ச ஏரோது, அதே சமயம் தேவன் மனுஷன் நினைச்ச காரியத்தை ஒண்ணு இல்லாம பண்ணி தேவன் நிச்சயமாக அந்த மீட்பரை நமக்காக அனுப்பினார். ஆமென். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சொல்ல சொன்னது, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட மீட்பை மனுஷன் எவ்வளவு தடை பண்ணினாலும் தேவன் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். அது பெரிய காரியமா இருக்கட்டும், சின்ன காரியமா இருக்கட்டும், கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை பண்ண இயலாது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை பண்ண இயலாது. நிச்சயமாக, நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த மீட்பை நிச்சயமாக தேவன் வாய்க்க செய்வார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருப்பார். நிச்சயமாக அந்த மீட்பை பிறக்க செய்வார். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்ததை மனுஷன் தடை செய்ய முடியாது. சொன்னபடியே எப்பயோ பல தீர்க்கதரிசிகளை வச்சு என்ன சொன்னார்? உங்களுக்கு ஒரு மீட்பரை நான் அனுப்புவேன் சொன்னார். சொன்னபடியே 24ஆம் தேதி இரவு 25ஆம் தேதி விடியற் பொழுதில் நம் மீட்பர் பிறந்தார். எக்ஸாக்ட்லி, வெரி பியூட்டிஃபுல்லி. எவ்வளவு தடைகள் வந்தாலும் தேவன் செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சு முடிச்சார். ஆமென். பல காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா there is many complications. வந்த பாதையில நிறைய பேர் நம்மளை தேடிட்டு இருக்காங்க, பல பேர் நம்மளை விரட்டிட்டு வராங்க. இவ்வளோ தடைகள்லையும் தேவன் இயேசுநாதரை மிக அழகாக பிறக்க செய்தார். அதுபோல தேவன் சொல்ல சொன்னது என்னன்னா, உங்களுக்கு வழியே இல்லைனாலும் உங்கள் மீட்பை தேவன் அழகா உங்களுக்குள்ள இன்னைக்கு பிறக்க வச்சுட்டார். ஆமென். இந்த நல்ல நாள், அதுவுமா 25th டிசம்பர் அன்னைக்கு இயேசுநாதர் மட்டும் பிறக்கவில்லை, இன்னைக்கு உங்களுக்கான மீட்பு உங்களுக்குள் பிறந்து விட்டது. அல்லேலூயா. ஆமென். The fifth point, the last and final point, it's personal. எனக்கு தனிப்பட்டது. இந்த பிறப்பு நமக்கு தனிப்பட்ட ஒரு காரியம். Why it is personal? வாசிங்க நான்சிகா. Luke 2:29 to 35. லூக்கா 2:29 முதல் 35. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம்
உருவி போகும் என்றார். இயேசுநாதருடைய பிறப்பை இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. எங்கேயுமே அவர் கிறிஸ்தவர்களுக்காக பிறக்கப்பட்டார்னு சொல்லல, இவர்களை மட்டும் மீட்க பிறந்தார்னு சொல்லல, இஸ்ரேல் மக்களை மட்டும் பாதுகாக்க பிறந்தார்னு சொல்லல. அந்த மீட்பு ஒவ்வொருவருடைய பாவத்திலிருந்துமான மீட்புன்னு போடப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு அவர் பிறந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்து முஸ்லிம்ஸை ஜெயிச்சு நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாது. இன்னைக்கு இயேசுநாதர் பிறந்ததுக்கான காரணம் கிறிஸ்தவன்ற ஒரு மதத்தை ஆரம்பிக்கணுன்றதுக்காக கிடையாது. இன்னைக்கு இயேசுநாதர் பிறந்து உங்களை மட்டும்தான் நான் காப்பாற்ற போறேன்னு சொல்றதுக்காக கிடையாது. இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், எந்த மதத்தார் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒவ்வொருவரையும் தங்களுடைய தனிப்பட்ட பாவத்திலிருந்து மீட்கவே அவர் பிறந்தார். ஆமீன். தனிப்பட்ட, பர்சனல். அதனாலதான் சொன்னேன், திஸ் பர்த் இஸ் பர்சனல். நம்மளாம் நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்மளை மட்டும் மீட்க பிறந்தார். நம்மளை அப்படியே நிறைய இந்த யங்ஸ்டர் சொல்லுவாங்க, God will take us to heaven. Have you heard it, Joel? God will take us to heaven. He'll lead us beautifully. He was not born to create a religion. He was not born to take Christians to heaven. He was born to deliver you from your own sins. தேவன் நம்ம எல்லாரையும் காப்பாத்தி மற்றவங்களா எல்லாரையும் நரகத்துல தள்ளி நம்மளை மட்டும் பரலோகத்துல கொண்டு போறதுக்காக வரல. நம்ம தனிப்பட்ட பாவங்கள் இருக்கு பாருங்க, அதுல இருந்து நமக்கு விடுதலையை தரவே அவர் பிறந்தார். அல்லேலூயா. அததான் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு மனிதர் அவரை பார்த்துட்டு தான் நான் என் உயிரை மாச்சுக்குவேன்னு சொல்லி தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி பல வருஷமா காத்திருந்த அவர் கடைசியில குழந்தைய கையில் ஏந்தி சொல்றார், இந்த பிள்ளை பல பேருடைய இருதயத்தை துளைத்து பார்க்க போகின்றது அப்படின்றார். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. வாசிங்க நான்சியக்கா, திரும்பாத. Very beautifully written. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து, இந்த கிறிஸ்மஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்கும். ஏன் நான் சொல்றேன், ஏன்னா இந்த பிறப்புடைய அம்சத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். ஆமென். ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா எனக்கு மனசு வலிக்குது. ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா எல்லாரும் இன்னைக்கு சர்ச்சுக்கு போவாங்க. டிசம்பர் ஆரம்பிச்சோடனே ஸ்டார் மாட்டிடுவாங்க. எத்தனை பேர் வீட்டில் ஸ்டார் மாட்டினீங்க? ஏன்னா அதுக்கும் கை தூக்க மாட்டீங்களா? காட் பிளஸ் யூ. ஸ்டார் மாட்டிட்டு 25ஆம் தேதி சர்ச்சுக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு கரெக்டாக யார் தீபாவளி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியது. மற்ற எல்லாரையும் கணக்கு பண்ணி வாங்கி அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு கொடுக்காம நம்ம மட்டும் இருந்துடுறது. இதெல்லாம் நடக்க ஆமாவா இல்லையா? இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு போயிடுறோம், நம்மளை மீட்க வந்த மீட்பர் பிறந்த நாள் எல்லாரும் கொண்டாடுவோம். இப்போ ஒன்று நடத்தினாங்க டிசம்பர் 14 அன்னைக்கு. கிறிஸ்மஸ் பேரணியா? ஆமா பேரணி. யார் நீங்க கேள்விப்படலன்னு நினைக்கிறேன். நிறைய சாண்டா கிளாஸ், நிறைய சாக்லேட்ஸ், தேவனுடைய வார்த்தையை நாங்க பரப்புறோம், தேவன் பிறந்த இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறோம். Do you really know why he was born? Do you? தேவன் உண்மையிலுமே எதுக்குங்க பிறந்தார்? நம்மலாம் இந்த ஒரே ஒரு நாள் கூடி நம்மலாம் கிறிஸ்தவங்க ஜாலியா கைத்தட்டி பிரியாணி சாப்பிட்டு வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொண்டாடிட்டு போயிடுவோம். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு உத்தரவாதம் வாங்கிக்குவாங்க, தேவன் கிறிஸ்தவர்களை மட்டும் காப்பாத்திடுவார் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் வாங்கிக்குவாங்க. இங்கே சிமியோன் ஒருத்தர் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி கிறிஸ்துவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இறப்பேன்னு சொன்ன அவர் கையிலேந்து என்ன சொல்லுகிறார்னா, இந்த மகன் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் இருதயத்தின் எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவன் அப்படின்ற. அப்போ இந்த பிறப்புக்கான காரணம் என்னன்னா,
அவர் ஒரு மதத்தை உண்டாக்க கிறிஸ்தவர்களை மட்டும் காப்பாற்ற பிறக்கவில்லை, நம் தனிப்பட்ட ஒவ்வொரு பாவங்களையும் அந்த கஷ்டத்திலிருந்தும் நம்மளை மீட்க பிறந்தார். தனிப்பட்ட பர்சனல். ஆமென். இன்னைக்கு நம்ம இவ்வளவு நேரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் இல்லையா, நம்ம வாழ்க்கையில ஒரு மீட்பு தேவைன்னு. தேவன் அந்த உங்க மீட்பை உங்களுக்குள்ள போட்டிருக்கார். அது சரியா வளர்ந்து வரும் பொழுது நான் மட்டும் தப்பிச்சு மற்ற எல்லாரும் நல்லா இல்லாம போயிட்டு நினைக்காதீங்க. அந்த மீட்பு உங்களை புது மனிதனாக மாற்ற போகின்றது. பழையவை ஒளிந்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனாக பிறப்பெடுக்க வேண்டும் என்றுதான் இந்த மொத்த பிறப்பும் பாடத்தை வகிக்கின்றது. ஆமென். His birth was not simply a historical moment. சும்மா வரலாற்றில் ஒரு பெரிய இடத்தை பிடிக்கணும்னு இயேசுநாதர் பிறக்கல. நீங்க ஒவ்வொருவரும் உங்க பழைய மாம்சம், பழைய எண்ணங்கள், பழைய இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டு புது சிருஷ்டிகளாக இன்று மீண்டும் பிறக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுப்பதற்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிராமா, ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா தான் இவருடைய பர்த். ஆமென். கரெக்டா? ஜீசஸ் அப்படின்னா சேவ், டெலிவர்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? மீட்க, மீட்பர்னு இல்ல, மீட்க, மீட்பர்னு நம்ம சொன்னோம். ஆனா டெலிவர்னு தான் இருக்கு, சேவன் தான் இருக்கு. அப்படின்னா மீட்க அப்படின்னு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இல்லையா, அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கின்றது. இன்னைக்கு வாழ்க்கையில பல பிரச்சனை வருது. அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற தீர்வை நமக்கு தேவன் தராரா இல்லையா? தரான்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொரு இடத்துல ஒரு வசனம் போட்டிருக்கார், சோதிச்சு பார்க்கறேன்னா அதற்கான தீர்வையும் உங்களுக்குள்ள வைத்துட்டு தான் நான் சோதிக்கவே ஆரம்பிக்கிறேன்னு போட்டிருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஆமேன். அப்படின்னும் போது உங்களுக்கான மீட்பை தேவன் உங்களுக்குள்ள பிறக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் இது நடக்குது அப்படின்னா, ஆவியானவர் எப்படி மரியாளின் மேல் வந்து அந்த 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 சம்பவத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆவியானவர் மனுஷனா இல்ல, ஆவியானவர் ரூபமா வரல, ஆவியானவர் அவர் மேல் வந்துன்னு தான் இருக்கு. இப்போ தூதன் தோன்றி இயேசுநாதர் பிறப்பார்னு சொன்னார். அந்த வார்த்தையை மரியாளுக்குள் விதைச்சிட்டார். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? அந்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை லூக்கால படிச்சீங்கன்னா மரியாள் ஒரு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, விசுவாசத்தின் ஜெபம்னு நான் சொல்லுவேன். ஆமேன். அது நடக்குமா நடக்காதா, இயேசுநாதர் பிறப்பாரா? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரிங்க. ஒரு வர்ஜின் கன்சீவ் ஆனது ஃபர்ஸ்ட் டைம் இது ஹிஸ்டரியில. ஒரு கன்னி வயிற்றுல பிறந்தது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். அவங்களுக்கு எந்த எக்ஸாம்பிள்? இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யோசேப்பு வாழ்க்கையில இருந்தது, யோபு வாழ்க்கையில இருந்தது, மோசே இப்படி இருந்தாரு, எகிப்துல கஷ்டப்பட்டாங்க, நம்ம இன்னைக்கு கை காட்டுறோம்ல. அன்னைக்கு மரியாளுக்கு கை காட்டுவதற்கு எந்த புத்தகமும் கிடையாது, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் இல்லை. அவங்க தான் ஃபர்ஸ்ட். அப்ப எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. நடக்குமா நடக்காதா, இது உண்மையா பொய்யா, கனவா நிஜமா, இவ்வளோ கேள்வியின் மத்தியிலையும் அவங்க சொன்ன ஜெபம் பார்த்திருக்கீங்களா? எல்லா பெண்களின் மத்தியிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. விசுவாசத்தை பேசிட்டே இருப்பாங்க. 9 மாசங்க, 9 மாசம் இது உண்மையா உண்மை இல்லையான்ற சந்தேகம் இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிறது மாம்சத்துல. இன்னைக்கு தேவன் உங்களுக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம் போட்டிருக்காரு இல்லையா, அதை உங்களுக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்கும் இந்த மாம்சம். என்ன செய்வது, ஏது செய்வது, நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் சொன்னது உண்மையா உண்மை இல்லையா? அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க இந்த 5 விஷயத்தை கடைபிடிக்கணும். ஆமே, 5 விஷயத்தை கடைபிடிக்கணும். 1, லேட் ஆனாலும் மனசை தளர விடாதீங்க, பெரிய காரியங்களுக்கு நிச்சயம் நேரம் எடுக்கும். 1. 2வது, ரகசியமாக வையுங்கள். தேவன் உங்களுக்கு தந்த காரியத்தை ரகசியமாக வையுங்கள். 3வது என்னங்க? சத்திரத்தில் இடமில்லை. தேவன் சொன்ன காரியத்துக்கு எந்த ரிசோர்ஸும் இருக்காது, ஆனா அதுதான் பெரிய அடையாளம், தேவன் அதை வாக்கிய செய்ய போறான்றதுக்காக. ஆமென். 3வது. 4வது, மனுஷன் எவ்வளவு தடை செய்ய நினைத்தாலும் தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை ஏற்ற வேளையில் உங்க வாழ்க்கையில் செய்வார். 4வது. 5வது, இந்த நடக்க போற இந்த மீட்பு உங்களை மற்றவங்களோட பெரிய ஆளாக்கி உங்க எதிரிகளுக்கு முன்பாக உங்க தலையை உயர்த்துறது மட்டும் கிடையாது. நமக்குள்ள இருக்கின்ற இச்சை, அகங்காரம், கோபம்
எல்லாவற்றையும் முற்றிலுமாக அழித்து நம்மை கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக மாற்றுவதற்காக நடக்க போகிறது. ஆமென். ஸோ இந்த பிறப்பின் அன்று, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் அன்று நாளைக்கு வீட்டுக்கு போய் டேக் அட்லீஸ்ட் 10 minutes. தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் இல்லையா? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரா இல்லையா? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருன்றவங்க ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா எனக்கு கேட்கலையே. கொடுத்திருக்காருல்ல, ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தா 1 எழுதுங்க, 2 3 கொடுத்திருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதி வச்சுட்டு இந்த 5 பாயிண்ட்டை கடைபிடிக்க ஆரம்பிங்க. 5 பாயிண்ட்டை கடைபிடிக்க ஆரம்பிங்க. கிறிஸ்துவோடைய பிறப்புல சொல்லி கொடுக்கப்பட்ட பெரிய பாடங்கள் இந்த பாடங்கள், 5 பாடங்கள். இந்த 5 பாடங்களை கடைபிடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மீட்பை ஏற்ற வேலையை தேவன் வாய்க்க செய்வார். ஆமென். தேவன் இன்னைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல சொன்னார். இந்த 5 காரியங்களை கடைபிடித்தீர்கள் என்றால் தேவன் எப்படி பிறந்து பாவத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை கொடுத்தாரோ அது போலவே உங்கள் பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களை மீட்டு எடுத்து விடுவார். ஆமென். அதை செஞ்சு காட்டக்கூடிய ஒரே ஆட்கள் நீங்க மட்டும்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் சிஸ்டர், நீங்க தான். யூ ஆர் த ஒன்லி ஒன் ரெஸ்பான்சிபிள். யூ ஆர் த ஒன்லி ஒன் ரெஸ்பான்சிபிள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் செய்ய போறீங்க. நான் பாஸ்டர் கிடையாது, நான் செய்ய மாட்டேன். பாஸ்டர் நான் செய்ய போறது கிடையாது. ஆமென். மரியாளுக்கு சொல்லிட்டார் தேவதூதன் தோன்றி, உங்க வயிற்றுல ஒருத்தர் பிறப்பார், அவர் இயேசு என்று அழைக்கப்படுவார், அவர் இமானுவேல் என்று அழைக்கப்படுவார். உடனே மரியாள் எழுந்து ஓடி அங்க உள்ள 4 பாஸ்டர்ட்ட இது உண்மையான்னு கேட்கல. நீங்க கொஞ்சம் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஒரு 9 மாசம் ப்ரொடெக்ஷன் போடுங்க, ரத்தத்துல மூடி வட்டத்துல என்னைய வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லல. சிங்கிள் ஹேண்டட்லி டு ஹர்செல்ஃப். பெண்களை மதிக்காத ஒரு காலகட்டத்தில் மரியாள் இருக்காங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அந்த காலகட்டத்தில் கணவனை அறிஞ்சிக்காம பிள்ளை உண்டாயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியும். முறைப்படி கல்யாணம் செய்யவில்லை, முறைப்படி குழந்தை உண்டாகவில்லை என்றால் அவர்களை வேசி என்று அழைத்து தெருவில் இழுத்து வந்து கல்லெறிந்து கொள்வார்கள். இதுதான் முறை. சரியா? ஆனா தேவதூதன் தோன்றி சொல்லிட்டாருங்க. அவங்களுக்கு எவ்வளவு ரொம்ப கடினமா இருந்திருக்கும். இது வரைக்கும் யாருக்கும் அப்படி நடந்தது கிடையாது. முறை நடக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு விசுவாசத்தை ஊற்றி 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 இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்பாக அந்த 5 விஷயத்தை மரியாள் செஞ்சிட்டாங்க. என்னென்ன செஞ்சாங்க? பெரிய காரியத்துக்கு நிச்சயம் நேரம் எடுக்குன்னு பொறுத்திருக்காங்க. ஆமென். 2வது, யார்கிட்டையும் வெளியில சொல்லல, அமைதியா வச்சிருக்காங்க. 3வது, ரிசோர்ஸே இல்லைனாலும் அவங்க மனசை தளரவே விடல. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுநாதர் வந்து மாட்டுக்கொட்டாயில பிறந்தாருங்க, அதனால நம்ம மதிக்க மாட்டோம்னா நம்ம சொல்றோம். சாஷ்டாங்கமா காலில் விழுறோமா இல்லையா? எங்க பிறந்தாருன்றது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்ட மனுஷனா வாழ்ந்தாருன்றது தான் முக்கியம். ஆமென். அமைதியா ரிசோர்ஸே இல்லைனாலும் மனசை அந்த அம்மா தளரவே விடலை. மரியாள் அங்கே வந்து சொல்லலை, ஓ டெலிவரிக்கு நல்ல ஒரு இது இல்லை, ஏசி ரூம் இல்லை, டெலிவரி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவங்க சொல்லலை. அந்த கடினமான நேரத்திலையும் தன்னுடைய முதற் பேரான மகனை பெற்றெடுத்தார்கள். ஆமென். அந்த சத்தியத்தை எடுத்து சரியாக பேணிட்டு வளர்த்ததுனால இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஆமென். இன்னைக்கு நம்ம படிச்ச 5 பாயிண்ட்டை அன்னைக்கே அவங்க செஞ்சுட்டாங்க. the 5 main points. அன்னைக்கு வரைக்கும் மரியாள் எப்படியோ வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு அந்த பிறப்பு நடந்ததுல இருந்து அவங்க மொத்தமா மாறினாங்களா இல்லையா? கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கம்ப்ளீட். அது போல இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாள்ல நீங்க இந்த 5 பாயிண்டை எடுத்துட்டு போங்க. வாழ்க்கையில பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடாம இருக்க. தேவன் உங்களுக்குன்னு ஒரு மீட்பு கொடுத்துருக்காரு இல்லையா? அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. 5 பாயிண்டை நிறைவேற்றுங்க.
5வது பாயிண்ட் நிறைவேற்றும் போதெல்லாம் தேவன் உங்களை முற்றிலுமா மாற்றி விடுவார். ஆமென். எப்படி இயேசுநாதர் பிறந்து எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தாரோ அதே போல உங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஆமென். So this is a very crucial one, very personal one. Take it home, practice it. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயிற்சி செய்யுங்க சிஸ்டர். பயிற்சி செய்யணும். நீங்க பயிற்சி செஞ்சா மட்டும்தான் தேவன் இதை வாக்கிய செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார் இல்லையா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், மேலாக்குவேன், நான் உன்னை ஐஸ்வர்யான மாத்துவேன், இப்படின்னு வரிசையா கொடுத்திருக்காரு இல்லையா? அதையெல்லாம் நீங்க விசுவாசித்து இந்த 5 காரியங்களையும் கடைபிடித்தா மட்டுமே நிறைவேறும். ஆமென். 2026 பிறப்பதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் உள்ளது? 6 நாட்கள். 6 நாட்கள். 2025 எப்படி இருந்ததுன்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. 2026 எவ்வாறு நீங்கள் கடைபிடிக்க போகிறீர்கள்ன்றதான் முக்கியம். ஆமென். இந்த 5 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. வாட் எவர் இட் இஸ். பெரிய கடன்ல இருந்து மீட்பு, அப்படியா? 5 பாயிண்ட். டேக் இட் ஹோம். 5 பாயிண்ட பிராக்டிஸ் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. 2026ல எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு சாதகமாக மாற்றி போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. So take it home, don't forget, practice it and God shall make wonders. ஏற்ற வேளையில் உங்க தலையை தேவன் உயர்த்துவார். ஆமென். தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, இந்த நல்ல நாளில் நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீ கற்றுக் கொடுத்த 5 பாடங்கள், உன் பிறப்பிலிருந்து கற்றுக் கொடுத்த 5 பாடங்களை நாங்கள் எடுத்து செல்கின்றோம். அதனை பயன்படுத்தி நீர் எங்கள் வாழ்க்கையில் நியமித்த அந்த மீட்பை நாங்கள் அடைவதற்கு நீர் உதவி செய்யும். நல்ல சுகம், நல்ல பலம், ஐஸ்வர்யம், தீர்க்காயுசு, அன்பு, சமாதானம், இப்படிப்பட்ட மீட்பை நாங்கள் அடைய நீர் உதவி செய்யும். அதற்கான ஞானத்தை நீர் தந்தருளும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். எல்லா துதி, கன, மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். மகிழ்ந்து களி கூறுங்கள், உங்கள் மீட்பு உங்களுக்குள் பிறந்து விட்டது. ஆமேன். Your liberation is here. Your redemption is here. God bless you. Shalom.